வணக்கம். நம்ம TNPSC Group 2 2A Prelims 2025க்காக இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் கிராமர் முடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் இந்த vocabulary ஸ்டார்ட் பண்ணோம். vocabularyயில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக நமக்கு இருக்கிறது synonyms and antonyms. ஸோ நமக்கு சிலபஸில் என்ன லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களோ என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் synonyms antonyms நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏ ஆல்ஃபபெட்டில் இந்த ஏ ஆர்டர் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்க போகிறோம் பி ஆர்டர்லேருந்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் bewitching. ஸோ பிவிச்சிங்னாலே நமக்கு நிறைய இந்த ஹீரோயின்ஸ் பற்றி இந்த எடிட்டோரியல்ஸ்லாம் எழுதும் போது நம்ம இந்த வார்த்தை பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப அழகு, ஐ மீன் சாதா அழகு இல்லை, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு தான் ஷீ இஸ் அ பிவிச்சிங் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம சாமிங் ஒரு அல்யூரிங், அவங்கள பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அழகு, ஒரு நேச்சரோட ஒரு பிவிச்சிங் பியூட்டின்னு நேச்சரையும் நம்ம சொல்லுவாங்க. அண்ட் நிறைய இவங்கள விமென் அவங்களெல்லாம் நம்ம சொல்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதுதான் பிவிச்சிங்னு அர்த்தம். ஸோ பிவிச்சிங்காக ரொம்ப அழகாக இருக்கிறது. ஸோ இதோட ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? ரிப்பல்சிவ். பார்க்கவே முடியலப்பா, வேண்டாப்பா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு நல்லா இல்லை, அது பார்க்கவே நமக்கு அவ்வளோ நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னா அதுதான் ரிப்பல்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்பல்சிவ்னா அதை இப்போ பிவிச்சிங்னு நான் என்ன சொன்னேன், பார்த்துட்டே இருக்கலாம்னு சொன்னேன்னா, ஸோ ரிப்பல்சிவ்னா எனக்கு பார்க்கவே வேண்டாம், ப்ளீஸ் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் ரிப்பல்சிவ். ரிப்பல்சிவ், ரிப்பக்னன்ட், ஸோ இது எல்லாமே வந்து அதோட ஆப்போசிட்ஸ். அவ்வளோ நல்லா இல்லை, அந்த சைட் வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு சம்திங் விச் இஸ் வெரி என்ன சொல்ல, அது பார்க்கவே வேண்டாம், எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம அதுதான் வந்து ரிப்பக்னன்ட் ஒரு ரிப்பல்சிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? பசில். இட்ஸ் அ பசிலிங் சிட்டி. ஓகே, மும்பை இஸ் அ பசிலிங் சிட்டி. பெங்களூர் ரோட்ஸ் அ பசிலிங் எனி டைம் அப்படின்னு சொல்லும் போது என்ன, பசிலிங்னாலே அப்படியே கச்சன்னு அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ரோட்டில் நார்மலாக ஒரு 100 வண்டி போகலாம் அப்படின்னா 100 வண்டி போகுதுன்னா இட்ஸ் ஓகே ஃபைன். 100 வண்டி போகிற இடத்துல 600 வண்டி போகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு கமோஷன் கொண்டு வரும். கரெக்டாக, அது ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, தட் இஸ் வெரி அன்னாயிங், இரிட்டேட்டிங் அந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ நமக்கு சாதாரணமாக இப்போ இங்கேருந்து ஒரு அண்ணா நகர்லேருந்து ஒரு நுங்கம்பாக்கம் வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் எவ்வளோ நேரம் நமக்கு ஆகும்? அதுவே அந்த டைமுக்கு விட ஒரு ட்ரிப்பிள் த டைம், ஒரு குவாட்ரிப்பிள் த டைம் வருமா? இப்போ இந்த நம்ம கும்பமேளா, இந்த மகா கும்பமேளா இந்த வாட்டி நம்ம பார்த்தோம். கரெக்டாக, ஸோ அவங்களோட டெய்லி டிராஃபிக் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய பேர் ஒரு 24 hours 48 hours வந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அந்த ரோடு அப்படியே பீப்புள் ஆர் நாட் மூவிங், மனுஷங்க நடந்து போயிட்டே இருக்காங்க, கார்ஸ் அப்படியே நிற்கிது, வேன்ஸு பஸ்ஸஸ்ஸு எல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்க அப்படியே பெரிய பெரிய இடம், ஐ மீன் பெரிய பெரிய கும்பல்லாம் பார்த்தோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரோட் கம்யூட்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஷிப்பில், ஐ மீன் போட்லேயே, ஒரு போட்லேயே, ரோவிங் போட்லேயே வந்து நம்ம டிராஃபிக்கை நாங்கள் எஸ்கேப் பண்ணோம்னா அவங்க பேட்டிலாம் கொடுத்தாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இடத்த தான் நம்ம கமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாதா டிராஃபிக், இட்ஸ் ஜஸ்ட் டிராஃபிக், அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 100 பேர் இருக்கிறாங்க, அதில் 150 பேர் வந்தாங்கன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், அண்ட் இட்ஸ் இஸ் அ பிஸி சிட்டி, அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ பஸ்லிங் சிட்டி. ஸோ பஸ்லிங் சிட்டி, பஸ்லிங் ரோட்ஸ்னால் அதுவே ரொம்ப அதிகமாக ரொம்ப அக்ரிவேட்டடாக இருக்குது அந்த டிராஃபிக், ரொம்ப அனாயிங்காக இரிட்டேட்டிங்காக கச்சன்னு இருக்குன்னா ஸோ அதே தான் நம்ம பஸ்லிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த டி நகர், பாண்டி பஜார், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதா டைமில் எப்படி இருக்கும்? சாதா டைம்லேயே கூட்டமாக தான் இருக்கும். அது கூட்டம் இல்லாமல் நம்ம பார்க்கவே முடியாது. பட் ஆனால் இதுவே திவாலி டைம்லையோ இல்லை பொங்கல் டைம்லையோ பார்த்தீங்கன்னா நகரவே முடியும். நம்ம நின்னா போதும், நம்மளே ரோட் எண்ட்லேருந்து ரோட் ஸ்டார்டிங் வரை நம்மளை தள்ளிட்டே போயிடுவாங்க. ஸோ தேட் இஸ் கால்ட் அ பஸ்லிங் ரோடு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் டிகிரியில் இருக்கும் போது தான் நம்ம அதை பஸ்லிங்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பஸ்லிங்னா நீங்கள் அதை கமோஷன், டர்மாயில்னா நான் ரொம்ப அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. ஒரு சாதா மனுஷனாலும் நம்ம ஹேண்டிலே பண்ண முடியாது. ஓகே, இந்த வாட்டி இப்போ இந்த மெரினாவில் ஷோ நடந்துச்சுல, இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோ, அதெல்லாம் அப்போ இந்த ரோடே எப்படி ஆயிடுச்சு? இட் வாஸ் அ கமோஷன். யாருக்கு எப்படி போகணும்னு தெரில. எவ்ரி ஒன் வாஸ் ஸோ அனாய்ட். நம்ம எல்லாருமே அந்த சாதா ரோட்டை ஒரு 20 மினிட்ஸில் படம்னா அன்றைக்கி 3 மணி நேரம் எல்லாரும் ஒரே ரோட்லேயே இருந்தோம். ஸோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் கமோஷன், இட் வாஸ் அ டர்மாயில். ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் பஸ்லிங். ஓகே, ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் என்ன? குவாய்ட், ஒன்றுமே இல்லை, ஸ்லோ, எல்லாமே நார்மலாக போகுது, நார்மலாக இருக்குன்னா அதுதான் அதோட நம்ம ஆப்போசிட்னு சொல்கிறோம். அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பிஸி, இதெல்லாம் நமக்கு தெரியும். கெலாமிட்டினா கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், காலஸ். ஸோ காலஸ்னால் என்னென்னா அவங்க வந்து ரொம்ப
என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப ரூடாக இருப்பாங்க. ரூடான்றதை தாண்டி அவங்களுக்கு அந்த இறக்க குணமே இருக்காது. ஸோ சில சில கிங்ஸ் பற்றியெல்லாம் நம்ம படிப்போம்ல, இப்போ காலேஜ் கிங் நம்ம ஹிஸ்ட்ரியிலே நம்ம நிறைய படிச்சிருப்போம். சில ரூலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அவுரங்கசீப் அவங்களெல்லாம் பற்றி படிக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லைப்பா, அவர் நிறைய இந்த ஜிஸியாலாம் நமக்கு இம்போஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ மற்ற ரிலிஜன்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினதாக இருக்கட்டும். இந்த மாதிரி அவுரங்கசீப்ன்றதை தாண்டி நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம நிறைய ரூலர்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இந்த மகேந்திரவர்மனாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து மற்ற ரிலிஜனை ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. நீ என் ரிலிஜன் இல்லையா, நீ சாவு போ, அப்படி அவங்கள அப்படியே தூக்கில் போடுறது, அந்த மாதிரி அவங்கள ரொம்ப பர்சிக்யூட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு குணத்தை தான் நம்ம காலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 பர்சனை தான் இட் வாஸ் அ காலஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காலஸ்னால் என்னென்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இறக்க குணமே இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு சிம்பத்தி எம்பத்தி அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு உன்னை பிடிக்காது, நீ சாவு போ, நீ வந்து நீ என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை, நீ போ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து காலஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹையர் டிகிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து யூர் காலஸ் பர்சன் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அது வந்து தட் இஸ் வெரி பேட். அது வந்து இட்ஸ் அ வெரி டெரோகேட்ரி டர்ம். ஓகே, அவங்க வந்து அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, அதனால் அவங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ காலஸ் திங். இஸ் இஸ் ஓகே, ஹீ இஸ் அ பர்சன், அவ்வளோதான். ஹீ மே நாட் பி குட் டு யூ, பட் ஹீல் பி குட் டு லாட் ஆஃப் அதர் பீப்புள் ஆல்சோ. ஸோ தட் இஸ் நாட் பீங் வெரி காலஸ். ஸோ காலஸ்னால் என்னென்னா, எனக்கு உன்னை பிடிக்காது, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, யூ ஷுட் ஜஸ்ட் டிஸப்பியர் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் கால் காலேஜ். ஓகே, ஸோ அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு கம்பேஷனேட்டாகவே அவங்க இல்லை, அவங்க எம்பத்தட்டிக்காகவே அவங்க இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சிம்பத்தியே இல்லை, ரொம்ப அப்பத்தட்டிக் பர்சன் அப்படின்னா அவங்களே தான் நம்ம காலர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் வெரி ஆப்டியூரேட் அண்ட் தே ஆர் வெரி அன்ஃபீலிங். அவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட உங்களை பற்றி அவங்க ஃபீலே பண்ண மாட்டாங்க. எனக்கு உனக்கு பிடிக்காதுன்னா நீ போ அப்படின்னு சொல்கிறது தான் காலர்ஸ். ஓகே, ஸோ இதோட அப்படியே ஆப்போசிட்னா அவங்க வெரி ஸ்வீட், அவங்க ரொம்ப கம்பேஷனேட். ஓகே, எனக்கு உன்னை பிடிக்காது தான், பட் ஓகே நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே, மேபி எனக்கு உன்னை பிடிக்காது, பட் ஓகே ஏன் எனக்கு உன்னை பிடிக்காது, மேபி நீ பார்க்க இப்படி இருக்கியா, ஸோ நான் உன்னை மேபி நான் நல்லா உன்னை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன், நான் உனக்கு நிறைய பணம் தரேன், ஒரு நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேர் வெரி கம்பேஷனேட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க ரொம்ப கம்பேஷனாக நிறைய இந்த பாரி ஓரி இவங்களை பற்றிலாம் படிச்சிருப்போம்ல, அவங்க யார் என்ன கேட்டாலும் எல்லாமே கொடுத்துருவாங்க. அவங்க 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 ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன மனுஷங்க எல்லாருக்குமே, ஒரு மனுஷங்க அனிமல்ஸ் எல்லாருக்குமே அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் அவங்கள தான் நம்ம கம்பேஷனேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ கம்பேஷனேட்டுன்ற வேர்டுமே நீங்கள் சாதாரணமாக எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கம்பேஷனேட்னு என்னென்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க, ஒரு எல்லாருமே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு பார்க்குறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு டாகோ இல்லை ஏதாவது ஒரு அனிமலோ வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலன்றதுனால நீங்கள் கெட்டவங்கன்னு இல்லை. ஓகே, மேபி உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணல, அவர் உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை, ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு பணம் இல்லை, ஒரு உங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரு பேட் பர்சன் இல்லை. கரெக்டா? பட் அவங்கள வந்து நீங்கள் வந்து யூஆர் வெரி பேட், யூஆர் வெரி ரூட், நீ என்ன ரொம்ப அப்பத்தட்டிக்காக இருக்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அதுதான் அவங்க நேச்சர். பட் இதுவே அந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 10 ரூபா ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க நீ சாப்பிடு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களே, தட் இஸ் கால் பீயிங் கம்பேஷனேட். ஓகே, யூ கோ அவுட் ஆஃப் யூர் வே டு டூ சம்திங் ஃபார் தெம். நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த தட்டிலேருந்து சும்மா ஒன்று போட்டால் தட் இஸ் நாட் பீங் வெரி கம்பேஷனேட், தட்ஸ் பீங் கைண்ட். நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, அதில் தப்பே இல்லை, அதில் வந்து குறையே இல்லை. நீங்கள் கம்பேஷனேட்டாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் வந்து கைண்டாக இருக்கீங்க, யூஆர் அ வெரி நைஸ் பர்சன். பட் நீங்கள் இன்னுமே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் எடுத்து ஸோ அவங்களுக்காக போடுறீங்க, இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு 2 பேக்கெட் வாங்கி போடுறீங்கன்னா யூஆர் டேக்கிங் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஸோ தேட் இஸ் கால் பீங் கம்பேஷனேட். ஓகே, ஸோ காலேஜும் நான் என்ன சொன்னேன், காலேஜும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள நீங்கள் ரொம்ப பேடாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த வேர்டே யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கம்பேஷனேட்டுமே நீங்கள் ரொம்ப குடாக இருக்கீங்க, ஐ மீன் நீங்கள்
மேபி நீங்கள் நார்மல் குட் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா குட். உங்களுக்கு அவங்க கஷ்டத்தை பார்த்தாலே உங்களால் அதை தாங்கவே முடியல. நம்ம வள்ளலார் பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, நம்ம அசோகா, கிங் அசோகா நம்ம பற்றி பார்த்தோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தேவ் பின் வெரி கம்பேஷனேட் ரூலர்ஸ், த கம்பேஷனேட் பர்சனா. ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா தே டேக் தேர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். இப்போ மதர் தெரேசாவாக இருக்கட்டும், இப்போ அவங்கள விடுங்க, இப்போ நம்ம கூட கண்டெம்பரரியாக வாழ்கிற நிறைய ஆர்ஃபனேஜஸ் நடத்துகிற நிறைய பேர் நம்ம பார்ப்போம். நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய ஆர்ஃபனேஜஸ் நம்ம கண்ணில் படும். ஸோ அவங்கெல்லாம் தே டு நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் யூ. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி சில பேர்லாம் வந்து பணம் கேட்பாங்க, 100 ரூபாய் டெபாசிட் பண்ண, அப்படி டெபாசிட் பண்ண. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி விட்டுலாம். பட் சில பேர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மேபி வந்து பாருங்கள், ஒரு உங்களுக்கு பார்க்க வேண்டாம்னு கூட விட்டுருங்க, it's not a problem, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ those people are called compassionate people who take efforts for relieving somebody of their pain, for alleviating their pain. ஸோ அவங்கள தான் நம்ம compassionate நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் cease. ceaseனால என்ன? ஸ்டாப். it cease to exist. Okay, it ceases to exist. Okay, the monsoon ceases to destroy that place அப்படின்னு சொல்கிறது, or anything. அது அந்த இடத்துல அது முடிஞ்சு போச்சு, அது நடந்துகிட்டே இருந்துச்சு, இது முடிஞ்சு போச்சு, இட் ஸ்டாப்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் யூஸிங் த வேர்ட் சீஸ். ஸோ அந்த சீசன் சொல்லும் போது என்ன? டெர்மினேட்னா முடிஞ்சு போச்சு, இட் இஸ் எண்டட். ஓகே, ஸோ டெசிஸ்ட். பர்சிஸ்ட்னா என்ன? போயிட்டே இருக்குது, அதோட ஆப்போசிட் என்ன? டெசிஸ்ட். ஸோ அதுவுமே வந்து முடிஞ்சு போச்சுன்றது அர்த்தம். ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட்னா? சீஸ்னா முடிஞ்சு போச்சு, அதோட ஆப்போசிட் என்ன? தொடங்குச்சு. ஸோ தொடங்குன மீனிங் பிகின். ஓகே, ஸோ இட் பிகேன், இட் ஒரிஜினேட்டட். ஸோ இதுதான் அதோட ஆப்போசிட்டாக அவங்களுக்கு இருக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், சேஸ்ட். ஸோ நம்ம நிறைய விமென்க்கு நம்ம சொல்லுவோம்ல, ஷீ இஸ் அ விமன் ஆஃப் சேஸ்டிட்டி அப்படின்னா அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப நம்ம இந்த கண்ணகி இவங்களை பற்றியெல்லாம் படிக்கும்போது பார்ப்போம், அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப ஒரிஜினலாக அப்படியே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம சேஸ்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வேர்ப் தான் வந்து சேஸ்டிட்டி. ஷீ இஸ் அ விமன் ஆஃப் சேஸ்டிட்டி அப்படின்னு அவங்களோட நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் இங்கே நவுன். ஓகே, ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன? அவங்க ரொம்ப பியூராக இருக்காங்க, ஷீ ஹோல்ட்ஸ் அ வர்ச்சு, அவங்க அப்படியே பியூராக அப்படியே இருக்காங்க. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன? லஸ்ட்ஃபுல் ஆர் சல்லிட். அவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து நமக்கு அது ஆப்போசிட் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம், கம்ப்ரைஸ். ஸோ கம்ப்ரைஸ்னு என்ன? ஸோ திஸ் புக் கம்ப்ரைசஸ் ஆஃப் 10 chapters அப்படின்னா it owns or it holds. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ அது உள்ளே இருக்குது அப்படின்றது தான் கம்ப்ரைஸ். ஓகே, ஸோ it includes, it contains, it holds. ஸோ இதெல்லாம் தான் கம்ப்ரைஸ். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன? இல்லை. ஓகே, இருக்குன்னா கம்ப்ரைஸ், அப்போ இல்லைன்னா தான் ஆப்போசிட்டில். ஸோ இட் லேக்ஸ். ஸோ திஸ் புக் லேக்ஸ் ஆல் ஆஃப் த பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த புக்கில் இல்லை. ஓகே, இட் கம்ப்ரைசஸ்னா இருக்குது, இல்லைன்னா இட் லேக்ஸ். ஓகே, ஸோ லேக்ஸ், ரிஜெக்ட்ஸ்னாலும் இல்லை. ஸோ இதுதான் இதோட ஆப்போசிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன? கிளாசிக். ஸோ கிளாசிக்னா தெரியும் இல்லைங்க, இட் இஸ் நாட் அ டுடேஸ் திங். ஓகே, இட்ஸ் அன் ஏஜ் ஓல்ட் திங், பட் இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட் டுடே. ஓகே, ஸோ ஓல்டுன்றது வேறு, கிளாசிக்ன்றது வேறு. ஓகே, ஸோ ஓல்டு அண்ட் கிளாசிக் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, நிறைய விஷயம் ஓல்டு ஆகலாம், நிறைய பொருள் ஓல்டு ஆகலாம், நிறைய பிளேசஸ் ஓல்டு ஆகலாம். பட் அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அது எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது, ஸோ அதை வச்சு தான் அது வந்து ஓல்டா இல்லை கிளாசிக்கா இல்லை அது ஸ்க்ராப்பான்றதே தெரியும். இப்போ சில பொருள் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும், அதோட வேல்யூ வந்து எப்போவுமே அதிகமாகவே இருக்கும். அண்ட் அதோட என்ன சொல்கிறது, அதோட பவர், அதோட ஒரு அட்ராக்ஷன் அது போவே இல்லை, அது குறையவே இல்லைன்னா அவங்கள தான் நம்ம கிளாசிக்னு சொல்கிறோம். அவங்களுக்கும் 70 வயசு ஆயிடுச்சு, மற்றவங்களுக்கும் 70 வயசு ஆச்சு, பட் இவங்க வந்து அவங்கள மெயின்டைனே பண்ணல, ரொம்ப என்ன சொல்கிறோம், ரொம்ப டல்லாக போரிங்காக இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கிளாசிக்னு நம்ம சொல்கிறது இல்லையே. தேவ் காட் ஓல்டு, அவ்வளோதான். அவங்கள வந்து தேவ் நாட் பிகம் கிளாசிக். ஸோ பட் சிலதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்க பார்க்கவே அழகாக இருக்காங்க. ஒரு சில பில்டிங்ஸ், ஒரு சில கார், ஒரு சில பைக்ஸ், ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் கால் கிளாசிக்ஸ். அவங்க வந்து இன்னுமே ரெலவெண்ட்டாக இருக்காங்க, அவங்க இன்னுமே ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க ரொம்ப மெயின்டைன்டாக க்ரூம்டாக இருக்காங்கன்னா அவங்கள தான் நம்ம கிளாசிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் சிம்பிள், தேர் டிப்பிக்கல், இவங்களாம் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன? தேர் நாட் வெரி சிம்பிள் அண்ட் இதெல்லாம். ஸோ இட் இஸ் நாட் ஸோ கிரேட் அபவுட் இட். ஸோ அதுதான் நம்ம இட்ஸ் நாட் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன? கன்கர். இதை நீங்கள் கான்கர்னு
சொல்லக்கூடாது, கண்கர்னு சொல்லணும். கன்கரன்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கண்கர் இது. ஸோ கண்கர்னா ப்ளீஸ் கிவ் அஸ் யோர் கன்கரன்ஸ், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யோர் கன்கரன்ஸ் அப்படின்னு என்ன, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் யோர் அப்ரூவல். ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு கண்கர்னா 2 பேர் வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்கிறது. ஓகே, கவர்மெண்ட் நமக்கு ஓகே சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் அவங்க ஓகே அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கன்கரன்ஸ். ஸோ கன்கரன்ஸ்னாலே அப்ரூவ், அக்ரிமெண்ட், அக்கார்டிங், ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லலாம். இதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, 2 பேர் ஓகே சொன்னால் அது கன்கரன்ஸ். ஸோ 2 பேர் ஓகே சொல்லலைன்னா ஸோ அது இட் இஸ் நாட், வி ஆர் நாட் இன் கன்கரன்ஸ், கரெக்ட். ஸோ அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, வி போத் ஆர் டிஃபரிங், வி போத் ஆர் டிஸ்அக்ரிங். ஸோ கவர்மெண்ட் அதுக்கு ஓகே சொல்லலை, ஸோ சில டேர்ம்ஸ்க்கு வந்து அவங்க டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அதோட ஆப்போசிட்டாக நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் கன்சாலிடேட். ஸோ கன்சாலிடேட்னா என்ன, total, consolidated mark sheet, consolidated marks, consolidated approvals. ஸோ இது என்ன இருக்கும், நீங்கள் வந்து இப்போது நம்ம ஸ்கூலில் காலேஜில் நம்ம கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் நம்ம கொடுப்போம்ல, 6 செம் தனியாக நடந்துச்சுன்னா தனியாக உங்களுக்கு ஒரே ஷீட்டில் அந்த 6 செமஸ்டரோட எல்லா சப்ஜெக்ட் மார்க்ஸுமே உங்களுக்கு ஒரே இடத்துல போட்டு எல்லாமே ஒரே டிகிரி போட்டு, ஐ மீன் டிகிரி இல்லாதுன்னா மார்க்ஸு கிரேடெல்லாம் போட்டு டோட்டலாக உங்கள் மார்க்ஸ் என்ன, டோட்டலாக உங்கள் டிகிரி என்னன்னு போட்டு ஒரு ஆவரேஜாக கொண்டு வருவாங்கல்ல. ஸோ அதே தான் நம்ம கன்சாலிடேட்டட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கன்சாலிடேட்டட்னா ஒரு விஷயத்தோட எல்லா பார்ட்ஸுமே சேர்ந்து ஒரே பார்ட்டாக நீங்கள் கொண்டு வரது தான் கன்சாலிடேட். ஸோ கன்சாலிடேட்டுன்றது 10 வேறு இப்போது நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு 6 செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்குது, இவங்க இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு 6 இருக்குது, அவங்ககிட்ட ஒரு 6 இருக்குது, எல்லாத்தையும் போட்டு கொண்டு வரது பேர் கன்சாலிடேட்டட் இல்லை. அது வந்து வேறு எதுவாக இருக்கலாம், ஒரு வேறு சப்ஜெக்டாக இருக்கலாம், வேறு ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், வாட் எவர். ஓகே, பட் கன்சாலிடேட்டட் என்னென்னா இவங்க எல்லாமே ஒரே பார்ட்டோட தான் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரே பார்ட் பற்றி பேசுகிறீங்க, அதோட டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டு அதை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி ஒரே மார்க்காக ஒரே வேர்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா that is called consolidation. Okay, so consolidation, so நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you're just accumulating everything and gathering into one answer or one mark or one thing. Okay, so அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் solidify பண்ணுறீங்க. solidifyனா என்ன, you're just getting everything into one piece. Okay, getting things into one piece, அதான் நம்ம சாலிடிஃபைன்னு சொல்கிறோம், ஆர் ஸ்ட்ரென்தனிங்னு சொல்கிறோம். ஸோ அப்படி கன்சாலிடேட் நீங்கள் பண்ணலைன்னா அதோட ஆப்போசிட் என்ன, அதை நீங்கள் சேர்க்கவே இல்லையே. ஓகே, ஸோ நீங்கள் அதை செப்பரேட்டடாக நீங்கள் டீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பற்றி மட்டுமே பேசலை, நீங்கள் ஒவ்வொன்று பற்றி அப்படி தனித்தனியாக பேசுனீங்கன்னா ஸோ இட் இஸ் ஜஸ்ட் யூஆர் ஜஸ்ட் செப்பரேட்டிங் திங்ஸ் அண்ட் யூ நாட் கன்சாலிடேட்டிங் திங்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ வீக்கெண்ட் ஸ்ட்ரக்சர். கன்சாலிடேட்டட் ஸ்ட்ரக்சர்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர். வீக்கெண்ட் ஸ்ட்ரக்சர்னா அது கன்சாலிடேட்டடே இல்லையே, ஸோ வி ஆர் நாட், இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் எனஃப். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் கம்ப்ரெஸ். ஸோ கம்ப்ரெஸ்னாலே தெரியும், பெரிய விஷயத்தை அப்படியே சுருக்கி அப்படியே சின்னதாக கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் கம்ப்ரெஸ். ஓகே, ஸோ கம்ப்ரெஸ்ட் ஃபார்மேட்டில் தான் நம்ம பிக்சர்ஸ் whatever எனி மீடியா ஃபார்ம் ஒரு எனி டாக்குமெண்ட் ஃபார்ம் அதெல்லாம் நம்ம அப்படி தான் பார்ப்போம். ஸோ கம்ப்ரெஸ்னா என்ன, ஷ்ரிங்க், அது அப்படியே சின்னதாக ஆக்குறது. அப்ரிவேஷனாலுமே என்ன, ஷ்ரிங்க் பண்ணுறது தானே, பெரிய வார்த்தையை அப்படியே சின்னதாக கொண்டு வந்து நமக்கு வாயில் வர மாதிரி அப்படியே டக்குன்னு நம்ம சொல்கிறது. ஓகே, யுஎன்ஓ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, பேர் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஒவ்வொரு வாட்டி இப்படி சொல்லுவாங்களா, யுஎன்ஓ எஃப்ஏஓ டபிள்யூஹெச்ஓ இப்படி தானே நம்ம சொல்கிறோம், தினமும் பேசும்போது இப்படி தானே சொல்கிறோம், நம்ம பெருசாக சொல்கிறது இல்லையே. ஸோ சின்னதாக கம்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறது தான் கம்ப்ரெஸ் ஒரு அப்ரிவேஷன். ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறது, ஒரு ஆம்ப்ளிஃபை பண்ணி சொல்கிறது. ஸோ இதுதான் அதோட ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் டெசைஃபர் நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். டு டெசிஃபர்னா என்னென்னா நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, ப்ளீஸ் ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட், ஹவு டு யூ இன்டர்பிரேட் இட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துட்டு வாட் டு யூ டெசிஃபர் ஃப்ரம் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா உனக்கு இதுலேருந்து என்ன தான் புரியுது நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, உங்களுக்கு ஒரு 10 லைன் பேசேஜ் ஒரு 10 பேஜ் ஒரு ஜியோ கொடுத்துட்டு இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஸோ வாட் யூ டெசிஃபர் ஃப்ரம் திஸ், ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, வாட் ஆர் யூ இன்டர்பிரேட்டிங் ஃப்ரம் திஸ். ஸோ இதுதான் நம்ம டெசிஃபர்னு சொல்லுவோம். டெசிஃபர்னா இன்டர்பிரேட், ரிவீல். ஒரு 10 பேசேஜ் இருக்குது, ஐ மீன் 10 பேஜுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்க, அதை கொடுத்துட்டு இது என்னப்பா இது சொல்லுப்பா அப்படின்னா இது ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட், அவ்வளோதான், அதான் ஆன்சர். அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அது இங்கே இருக்குது, ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது, இவங்க 2 பேர் அவங்க 2 பேர் 30 வருஷம் முன்னாடி அவங்க ஒன்று, அதெல்லாம் கதை, அது எல்லாமே வேணும், அது எல்லாமே சேர்த்து தான் சப்ஜெக்ட். பட் வாட் இஸ் த ஆப்ஜெக்ட், வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தட்? ஸோ அது என்னென்னா இட்ஸ் அ ரெண்டல் அக்ரிமெண்ட்.
ஸோ திஸ் இஸ் அ ஜியோ. இது மாதிரி என்ன ஜியோ, இது இந்த டிபார்ட்மெண்ட், என்ன ஜியோ, இது ஒரு பென்ஷனுக்காக, இது இவங்களோட ஒரு whatever இன்சூரன்ஸ்க்காக, எதுவாக இருந்தாலும் வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இட், அதை நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, வாட் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் இட், அதுதான் நம்ம டெசிஃபர்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம டெசிஃபர்னு சொல்கிறோம். ஸோ அந்த பெரிய ஒரு சப்ஜெக்ட்லேருந்து என்ன மேட்ரு, என்ன கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் வந்து டெசிஃபர். ஸோ இதுவே உங்களோட ஆப்போசிட்டாக என்ன இருக்க போகுது, மிஸ்இன்டர்பிரட். ஸோ இதையே நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், இவ்வளோ பெரிய ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஓகே, உங்கள் பாஸ் கேட்குறாங்க இது என்னப்பா அது அப்படின்னு, நீங்கள் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்க்கு பதிலாக இது ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் ஆர் இது வந்து ஒரு கான்ட்ராக்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு அதை படிக்க டைம் இல்லைல்ல, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அவங்க இதை பார்க்க மாட்டாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, யூஆர் டிஸ்டார்ட்டிங் த ஃபேக்ட்ஸ், யூஆர் ரூயினிங் த ஃபேக்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் டெசிஃபர். ஓகே, ஸோ டெசிஃபர்னா ஒரு பெரிய விஷயத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதோட கண்டென்ட் எடுக்கிறது, அதோட க்ரக்ஸ் எடுக்கிறது தான் டெசிஃபர். அப்படியே நீங்கள் பண்ணல, நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா that is called misinterpretation. நீங்கள் வந்து தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு தப்பாக அதை நீங்கள் இன்னொருத்திட்ட சொல்லிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெமாலிஷ் தெரியும். டெமாலிஷ்னா அந்த வீட்டை உடைக்கிறது, ஏதாவது ஒரு பொருளை உடைக்கிறது. ஓகே, ஸோ ரூயின் ஒரு டெவஸ்டேட் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, ரிப்பேர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட். நெக்ஸ்ட் டுவாஃப்னா என்ன, டுவாஃப்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, இந்த டுவாஃப் பிளான்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரான்சிஷனிங் பிளான் ட்ரான்சிஷன் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கரெக்ட். ஸோ டுவாஃப்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, ஸோ பெட்டீட்டாக இருக்குது, ஒரு டிமினிஷிவாக இருக்குது, இதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, ஹியூஜ் அண்ட் ஜாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஈகர், இதுவும் நமக்கு தெரியும். ஸோ கீன் அண்ட் அக்வசிட்டிவ், இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஸோ அக்வசிட்டிவாக இருக்குன்னா யூஆர் வெரி ஸ்மார்ட், யூஆர் வெரி என்ன சொல்கிறது, யூஆர் லுக்கிங் ஃபார் ஃபேக்ட்ஸ், யூஆர் லுக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இப்போ அப்படியே ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டே போகிறீங்கன்னா, ஒரு காரில் போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே நல்லா தூங்கிட்டே வந்தீங்கன்னா யூஆர் நாட் அ வெரி கீன் பர்சன். கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை பாரு இந்த வழியில் எங்கே இருக்குது, இதெல்லாம் இங்கே இருக்குது, இந்த வழியில் ஒரு ஆறு இருக்குது, இங்கே ஒரு டேம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபேக்ட்ஸ், யூஆர் அக்வயரிங் ஃபேக்ட்ஸ். ஓகே, அண்ட் யூஆர் அக்வயரிங் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், யூஆர் கெய்னிங் லாட் ஆஃப் நாலேஜ். அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே, ஸோ அங்கே தான் நம்ம வந்து உங்களை என்ன சொல்கிறோம், யூஆர் வெரி ஸ்மார்ட், யூஆர் வெரி கீன், யூஆர் வெரி அக்வசிட்டிவ், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். கரெக்ட். ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் என்ன, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் அவ்வளோ ஸ்மார்ட் எல்லாம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கீங்கன்னா நம்ம இன்டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஒரு அப்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஃப்ரெண்ட் என்னன்னா நீங்கள் எதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணாமல் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப அலூஃபாக இருக்கீங்க. யூ ஷோ நோ இன்ட்ரெஸ்ட் இன் எனி திங். ஓகே, யூ இன்டிஃப்ரெண்ட் டுவர்ட்ஸ் எவ்ரி திங். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஷாருக் கான் வந்தாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, சாதா மனுஷன் வந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க, எதுவுமே இல்லை உங்களுக்கு. you're very chilled, you're not very interested, you're very apathetic. apatheticனா என்ன, sympathy, empathyனா நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க. apathy அப்படின்னா நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கவே இல்லை, நீ யாராக வேணால் இருந்துட்டு போ, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொன்னால் அதான் apathetic அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் என்டிவர். ஸோ என்டிவர்ஸ் நம்ம நிறைய இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி பார்க்கும்போது ஒரு நிறைய பிஸ்னஸ்மேன் பற்றி பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்டிவர்ஸ் என்னென்னா நம்ம இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சாதாரண நீங்கள் ஒரு புது லெசன் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அது ஒரு என்டிவரா இல்லை. நீங்கள் இதுவே வந்து ஒரு புது கார் வாங்குறீங்க, ஒரு புது வீடு வாங்குறீங்க, சம்திங் வெரி நியூ அண்ட் சம்திங் விச் இஸ் நாட் அ நார்மல் திங் ஆஃப் யூர் லைஃப், பட் இட்ஸ் அ கிரேட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அதை தான் நீங்கள் வந்து என்டிவர்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸ்ட்ராங் என்டிவர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஆர் இட்ஸ் அ போல்ட் என்டிவர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு புது கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு புது வீடு வாங்குறீங்க, தேர் ஆர் பிக் என்டிவர்ஸ் ஆஃப் லைஃப்னா இட் இஸ் லைக் என்ன சொல்லுவோம், ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி. யூ அஸ்பயர் சம்திங், யூ பேஷனேட் அபவுட் சம்திங் அண்ட் யூ ரீச்ட் இட். ஸோ அதெல்லாம் நம்ம என்டிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்டிவர்ஸ். இட் இஸ் சம்திங் அ பிகினிங். ஓகே, யூ ஆர் ஸ்டார்டிங் சம்திங். ஓகே, நீங்கள் இப்போ தான் ஒரு புது கார் வாங்குறீங்க, இப்போ தான் நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அதே தான் நம்ம என்டிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் என்னவாக இருக்க முடியும், நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க. ஓகே, நீங்கள் கார் வாங்கி ஒரு பிஸ்னஸ் வாங்கி அதை பற்றி அதை விற்றுட்டீங்க ஆர் அந்த பிஸ்னஸே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் குவிட். ஓகே, ஸோ என்டிவர்ஸ்னால் புதுசாக ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புது பிஸ்னஸ்னால் நீங்கள் தான் அதை தொடங்குறீங்க, நீங்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் ஃப்ரம் யோர் மனி, இட்ஸ் ஃப்ரம் யோர் பாக்கெட், இட்ஸ் ஃப்ரம் யோர்
ideas, or it is something related to your fresh beginning. So that is endeavor. இதுவே ஆப்போசிட்னா என்ன, நீங்கள் அதை ஸ்டார்ட்லாம் பண்ணல, நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க, அது இட் இஸ் ஓவர். ஸோ அதை தான் நம்ம குவிட் அப்படின்னு சொல்கிறோம், அதோட ஆப்போசிட் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, எனாமஸ். எனாமஸ் நமக்கு தெரியும்ல, ரொம்ப பெருசு, சும்மா ஒரு சாதா பெருசுலாம் கிடையாது. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சும்மா ஒரு 2 ஃப்ளோருக்கு ஒரு பில்டிங் இருக்குன்னா தட் இஸ் நாட் அன் எனாமஸ் பில்டிங். இப்போ 2 ஃப்ளோருக்கு ஒரு பில்டிங் இருக்குன்னா தட் இஸ் நாட் அன் எனாமஸ் பில்டிங். ஓகே, இப்போ இதுவே ஒரு 5 ஃப்ளோருக்கு பில்டிங் இருக்குன்னா தட் இஸ் ஆல்சோ நாட் அன் எனாமஸ் பில்டிங். ஒரு 10 ஃப்ளோருக்கு பில்டிங் இருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லொக்கேஷன். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, 10 ஃப்ளோர் பில்டிங்லாம் நம்ம இட்ஸ் பிகம் வெரி காமன் இல்லை. நீங்கள் இப்போ ஹீரா நந்தினி அவங்கள மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் லைக் 32 35 ஃப்ளோர்ஸ். ஸோ அப்படி இருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 ஃப்ளோர் இருக்க பில்டிங் இட்ஸ் அ நார்மல் பில்டிங். ஒரு 10 ஃப்ளோர் இருக்க பில்டிங் இட்ஸ் அ டால் பில்டிங். ஒரு 30 ஃப்ளோர் இருக்க பில்டிங் தான் எனாமஸ் பில்டிங்ஸ். ஓகே, ஸோ எனாமஸ்னால் ரொம்ப பெருசு, ஐஃபில் டவர் ரொம்ப பெருசு. ஓகே, ஸோ இல்லாட்டி இங்கே நீங்கள் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவாக எடுத்துக்கலாம், ஒரு நம்ம ஊரில் இருக்க பெரிய பெரிய லேண்ட்மார்க் எடுத்துக்கலாம், சம்திங் விச் இஸ் வெரி பிக். அவங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க. அவங்க நார்மலாக இல்லை, அங்கே பக்கத்தில் ஒரு 10 பில்டிங் இருக்காங்கன்னா அந்த 10 பில்டிங்கை விட அவங்க பெருசாக இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம எனாமஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எனாமஸ்னால் கொலாசல். ஸோ கொலாசல்னால் என்ன, இப்போ நம்ம இந்த ரோமன்ஸில் பார்ப்போம்ல, கொலாசியம், இதெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஸோ கொலாசல்னு என்னென்னா இட்ஸ் வெரி பிக், இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிக், இட்ஸ் பிக். அந்த மாதிரி அவ்வளோ பிக்காக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு இது பொதுவாக ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இட் வாஸ் அன் எனாமஸ் எலிஃபெண்ட். அது இந்த டைனோசர்ஸாக சொல்லுவோம்ல, டைனோசர் வந்து நம்ம டால் டைனோசர்னு சொல்லுவோம், இல்லை இட் வாஸ் அன் எனாமஸ் க்ரீச்சர், அவ்வளோதானே. அது எவ்வளோ பெருசு, வி கான்ட் ஈவன் இமேஜின். இல்லை, ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஸோ அவங்கள தான் நம்ம வந்து டால் அண்ட் எனாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட சினானிம்ஸ் வந்து கொலாசல் ஆர் மேமோத் பில்டிங், மேமோத்னு கூட சொல்லுவாங்க. இட் வாஸ் அ மேமோத் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு. ஸோ அவங்கள தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுவே அவங்களோட ஆப்போசிட் என்ன, நெக்லிஜிபிள். அவங்க ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெருசுக்கு ஆப்போசிட் சின்னது இல்லை, ரொம்ப சின்னது. அதுதான் இங்கே உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ இதுவே உங்களுக்கு கேள்வியில் உங்களோட ஆப்ஷன்ஸில் எனாமஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்மால்னு கொடுத்தாங்கன்னா அதோட ஆப்போசிட்டே இல்லை. ஸ்மாலோட ஆப்போசிட் வந்து பிக்கு, கொஞ்சம் பிக்கு கொஞ்சம் ஸ்மால், இதுதானே உங்களோட ஆப்போசிட். ஆனால் இங்கே எனாமஸ்னால் என்னென்னா கொஞ்சம் பிக் இல்லை, ரொம்ப பிக். ஸோ அப்போ உங்களோட ஆப்போசிட் என்ன, ரொம்ப ஸ்மால். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே ஸ்மால்னு ஒரு ஆப்ஷன் இருந்து டைனின்னு இருந்து நெக்லிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்லிஜிபிள்ன்ற வேர்டு தான் எடுக்கணும். ஓகே, இதுக்காக தான் நான் உடனே இங்கே கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஸோ ஆன்டினிம்ஸ் அண்ட் சினோனிம்ஸ், ஏன்னா உங்களுக்கு அதோட டிகிரிஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, நம்ம முன்னாடி கூட பார்த்தோம், கைண்டும் ஓகே தான், கம்பேஷனேட்டும் ஓகே தான், பட் கைண்டை விட கம்பேஷனேட் ஒரு டிகிரி அதிகம் தானே. ஓகே, ஸோ கம்பேஷனேட்டாக நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, அவங்களுக்காக ஓடி போய் அவங்களுக்காக சாப்பாடு இதெல்லாம் பண்ணுறீங்க, அதை விட தாண்டி உங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் கம்பேஷனேட். ஓகே, நீங்கள் சும்மா இருக்கிறதுல என்னப்பா இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூஆர் அ குட் பர்சன். யூஆர் டெஃபினெட்லி நாட் அ பேட் பர்சன், யூஆர் டெஃபினெட்லி நாட் அ நார்மல் பர்சன். யூஆர் அ வெரி குட் பர்சன் அண்ட் யூஆர் வெரி கைண்ட் பர்சன். பட் யூ கான்ட் சே தட் யூஆர் அ வெரி கம்பேஷனட் பர்சன். ஸோ கம்பேஷனட் பர்சனா அவங்க இன்னுமே சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இதை பார்த்தோம். ஸோ அதே தான் நீங்கள் எங்கேயோ பார்க்கணும். எனாமஸ்னால் எனாமஸ்க்கு ஆப்போசிட் வெறும் ஸ்மால் இல்லை, வெறும் பிக்குக்கு ஆப்போசிட் தான் ஸ்மால். எனாமஸ்னால் ரொம்ப பெருசு, ஸோ ஸ்மால்னால் ரொம்ப சின்னது, அதோட ஆப்போசிட். ஓகே, ஸோ ஒரு ஆப்போசிட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நெக்லிஜிபிள். அது இல்லவே இல்லைப்பா, இப்போ அது வந்து அது கண்ணுக்கே தெரியல. இப்போ டைனோசர் பக்கத்தில் ஒரு பூனைக்குட்டி நின்று அது ரொம்ப க்யூட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும்ல, ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ அதோட ஆப்போசிட் என்னென்னா டிமினிஷிவ் ஆர் நெக்லிஜிபிள் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, எபிடாம். ஸோ எபிடாம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹீ இஸ் அன் எபிடம் ஆஃப் ஹானெஸ்டி. ஸோ எபிடாம்னா அவங்க தான் சிம்பிள், அவங்க தான் அதுக்கு அடையாளமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எபிடாம்னா அவங்க தான் த சிம்பிள் ஆஃப் தட், அவங்க அந்த வார்த்தைன்னா அவங்க தான். மதர் தெரேசானா கைண்ட்னஸ் தான். ஸோ ஷீ இஸ் அன் எபிடம் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ப்ரிசைஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, அவங்க அது மாதிரிலாம் இல்லை, தே ஆர் வெரி நார்மல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவங்க எபிடாமில் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இன்னுமே சில வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.